எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் திமுகவின் அயலக அணி நிர்வாகி காதர் அவர்கள். வணக்கம். 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 திருச்சியை சேர்ந்தவர் நீங்கள். திருச்சியில விஜய் அவர்கள் முதல் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க இந்த பிரச்சாரத்தை? பிரச்சாரம் பண்றது வரவேற்கத்தக்க கூடிய விஷயம். பட் சில குறைகள் இருக்கு அவர்கிட்ட. ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி சாட்டர்டே சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லீவ் விட்டா ஜாலியா ஆயிடுவாங்க. அதே மாதிரிதான் விஜய் சாட்டர்டே மட்டும் தான் பிரச்சாரம் வச்சிருக்காரு. மிச்சம் 5 நாள் வீட்டுல உட்காந்து பிளே ஸ்டேஷன் விளையாடுறாருன்னு நினைக்கிறேன். என்ன பண்றாருன்னு தெரியல. கட்சி அலுவலகம் பனையூர்ல 4 to 5 தான் திறக்கிறாங்க. அதே மாதிரி பிரச்சாரத்தை சாட்டர்டேஸ் மட்டும் தான் வச்சிருக்காரு. ஏன் இது டார்கெட் பண்ணி வச்சிருக்காரா, இல்ல ஒரு முதிர்ச்சி இல்லாத அரசியல்வாதின்னு கூட சொல்லலாம். முதிர்ச்சி இல்லாத அரசியலின்மை, அதுக்கப்புறம் அரசியல் பக்குவம் இல்லாதவர் தான் இது மாதிரி பண்ணுவாங்க. பிரச்சாரம் சாட்டர்டேஸ்ல மட்டுமா? ஏன் மற்ற நாட்கள்ல ஆட்சி பீடத்துல உட்காரணும்னு சொல்றீங்க, ஏன் வாரத்துல 7 நாளும் நீங்க பிரச்சாரம் பண்ண முடியாதா? இதுதான் என்னோட கேள்வி. 7 நாள் பிரச்சாரம் பண்ணுங்க, மக்களுக்காக வெளியில செயல்படுங்க சார். பிரச்சாரம் பண்ணுவீங்க, சரி ஒத்துக்கிறேன். மக்களுக்காக பாருங்க, பல தலைவர்களோட பிறந்த நாள் வருது, நினைவு நாள் வருது, வெளியில மாலை அணிவீங்க. அதாவது அலுவலகத்துக்குள்ளே அரசியல் பண்ற ஒரு அரசியல்வாதி இவர் தமிழகத்தை எப்படி காப்பாத்த போறாரு, ஆட்சி பீடத்துல உட்கார போறாரு? நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி அப்படின்னு விஜயை கம்பேர் பண்ணி. ஆமா. ஆனா ஒரு வாரத்துக்கு மீடியாவையே விஜய் அவர்கள் ஆக்குப்பை பண்ண போறாரு. முதல் 3 நாட்கள் விஜய் அவர்கள் பேசிய பேச்சானது விவாதமாகும். அடுத்த 3 நாட்கள் என்ன மீடியாவை ஆக்குப்பை பண்றான்னு சொல்ல முடியாது. எங்களை மாதிரி டாக்டருக்கு எல்லாம் பல வேலைகள் இருக்கு. எங்க தலைவர் மாதிரி பெரிய தலைவர்களுக்கெல்லாம் மக்களை பாதுகாக்கக்கூடிய வேலைகள் இருக்கு. இதை விட்டுட்டு நாங்க அவர் பின்னாடி மக்கள் போக மாட்டாங்க. நான் மீடியாவை டிஃபைம் பண்ணி இந்த இடத்துல பேசல. மீடியாவை ஆக்குப்பை பண்ண போறான்னு சொல்றது தப்பான விஷயம். இது மக்களை ஏமாத்தக்கூடிய செயல் தான் இது சொல்ல முடியும். குறிப்பா நீங்க இந்த புகைப்படத்துக்கு போட்டோ போடுறத பத்தி சொல்லியிருந்தீங்க. மதுரை மாநாட்டுக்கு போனாரு. மதுரையினாவே இருபெரும் தலைவர்கள், ஒன்று தேவர், இன்னொருவர் இமானுவேல். அவங்க 2 பேர் பெயரையும் அந்த இடத்துல பயன்படுத்தல. ஆனா நேத்து 3:47 அந்த நிமிடத்துல மாலை பொழுதுல போட்டோ போடணும்ன்ற அவசியம் என்ன? தலைவா, அந்த போட்டோவே உங்களுக்கு ஏஐல எடிட் பண்ண போட்டோ தலைவா. இமானுவேல் சேகர். ஆமா, ஏஐல எடிட் பண்ணின போட்டோ. அந்த பேக்ரவுண்ட் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்க, ஏஐ பேக்ரவுண்ட்ல சர்ச் பண்ணீங்கன்னா அவர் நின்று இருக்க பேக்ரவுண்ட் உங்களை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி இமானுவேல் சேகரனார் போட்டோவை அதை அஃபிக்ஸ் பண்ணி பக்கத்துல இவர் நிக்கிற மாதிரி அதை ஃப்ரேம் பண்ணி போட்டிருக்காங்க. அதே மாதிரி நீங்க சொன்னீங்க மதுரையில 2 பெரிய தலைவர்கள் இருக்காங்க. அவர் போய் இதே எங்க கட்சியா இருந்துச்சுன்னா அந்தந்த ஊர்ல உள்ள பெரிய பெரிய தலைவர்களின் சிலைக்கு போய் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார்கள். மதுரையில மாநாடு வைக்கிறீங்க, ஒரு 2 நாள் முன்னாடி மதுரை மக்களோட பிரச்சாரம் பண்ணலாமே, ஏன் பண்ணல? மாலை போய் போடலாமே சிலைக்கு, ஏன் போடல? கட்சி மாநாடு நடத்துறாரு, கரெக்டா குறிப்பிட்ட 5:45 மணிக்கு மேல பேசல. அது சில உள்ளடி கருத்துக்கள் நான் கூற விரும்பல. மக்களை மாநாடு முடிச்சுட்டு மக்களை எங்களை மாதிரி கட்சி தலைவர்கள்லாம் எங்களை மாதிரி திமுக காரர்கள்லாம் மக்களை சந்திச்சுட்டு போவார்கள். பின் வழியா போன அரசியல்வாதிங்க இவரை எப்படி முன் வழியா தமிழகத்தை காக்க போறாரு? நிகழ்ச்சி நிரலே, மாநாடு நிரலே 7 மணி வரைக்கும் அரசு அனுமதி கொடுத்தது இல்லையா? அனுமதி கொடுத்தாலும் மக்களை நீங்க முடிச்சிட்டீங்க, உங்க மேடை பேச்சு முடிச்சிட்டீங்க, மக்களை சந்திக்க வேண்டியதானே? ஏன் பின்புறமா நீங்க கிளம்பி செல்லணும்? மக்களை சந்திச்சு செல்லாம. என்னோட கேள்வி பின்புறமா மீட்டிங் முடிச்சுட்டு ஓடுற நீங்க முன்வாசல் வழியாக தமிழக மக்களை எப்படி காப்பாற்ற போகிறீர்கள்? ஒரு மாநாட்டுல தங்களுடைய கொள்கையா பல தலைவர்கள் பல மாநாடுகள் அவங்களுடைய கொள்கை என்ன, அவங்களுடைய அடுத்த கட்டமான அரசியல் நிலைப்பாடுகள் என்ன என்று பேசுவார்கள். ஆனா பாஜக பேசக்கூடிய கச்சத்தீவு விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறார். பாஜக தானே திமுகவை எதிர்த்து கச்சத்தீவு விவகாரத்தை பேசியிருக்கு. அதனால நானே பேசிடுன்ற மனநிலைக்கு வந்துட்டாரு விஜய் அவர்கள். முற்றிலும் பேசக்கூடியது அவுட் ஆஃப் மைண்ட்ல பேசிட்டு இருக்காரு அவர். கச்சத்தீவு விவகாரம் பல ஆண்டுகள் முன்னாடி இருந்த விவகாரம் இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறது. திமுகவின் அரசு அதற்கு சப்போர்ட் பண்ணியும் பல விஷயங்கள்ல பேசிட்டு இருக்கு. இந்த விவகாரம் நீதிமன்றமோ பல நம்ம நாட்டும் இன்வால்வ் ஆயிருக்க ஒரு விஷயத்த விஜய் எடுத்து பேசக்கூடியது
ஒரு நார்மலா என்ன சொல்றது, திசை திருப்பும் அரசியல் மாதிரி தானே இது செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படிதான் இந்த கருத்தை நம்ம கொண்டு போகணும். விஜய் அவர்களுடைய மாநாட்டு பேச்சுக்கு பிறகாக எத்தனை கட்சிகள் வந்து தாவேகாவோடு இணைய போகுது பார் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா பெரிய அளவுல வந்து அந்த மாநாடே வந்து நீர்த்து போனதை தவிர எங்கேயுமே கை கொடுக்காத மாதிரி தானே தெரியும். கை கொடுக்காத மாநாடுதான். மக்களை காக்கும் அரசு திமுகவின் அரசு. எங்கள்கிட்ட கூட்டணி வந்து எங்க மக்கள் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கு நல்லது செய்யறதுனாலதான் பல கட்சிகள் வந்து எங்கள்கிட்ட கூட்டணியில் இணையறாங்க. அது மாதிரி ஒரு கோமாளி நடிகர் அவரு, கோமாளி அரசியல்வாதி கூட போயிட்டு வந்து கூட்டணி வச்சா அவங்களுக்கும் சீட் லாஸ், அவங்க கட்சிக்கும் அங்கீகாரம் இல்லாம போயிரும்னு சொல்லிட்டு பயம்னு சொல்ல முடியாது. அவங்க அரசியல் கட்சி அவங்கவுங்க காப்பாத்திக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நல்லது செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாம் கூட்டணி கட்சிகளும் எங்க சைடு தான் இருப்பாங்க. எப்படிங்க வந்துட்டு இந்த எலெக்ஷன் போனா இன்னொரு அடுத்த எலெக்ஷன்ல வந்து இந்த கட்சியை பாட கட்டி உட்கார வச்சிருவாங்க. அது மாதிரி கட்சியில போய் கூட்டணி கட்சிகள் இணையுமா? முதல்ல நிச்சயமா. வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது. மக்களாட்சி வந்து மனசாட்சி உள்ளவர்களால் மக்களாட்சி தேர்ந்தெடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அது என்ன மனசாட்சி உள்ளவர்களால் மக்களாட்சி வந்து இப்ப தேர்ந்தெடுக்கப்படும்? மனசாட்சி உள்ளவர்கள் தமிழக மக்கள், மனசாட்சியுடன் செயல்படுபவர் தமிழக முதல்வர் அவர்கள். அதுதான் சொல்லிட்டாரு. வரக்கூடிய ஆட்சியும் 2026 ஆட்சியும் மனசாட்சி உள்ள தமிழக மக்கள், மனசாட்சியுடன் செயல்படக்கூடிய தமிழக முதல்வர் அவர்களுக்கு வாக்களித்து பெரும் வெற்றியை தரப்போகிறார்கள் என்று விஜய் அவர் பேச்சிலே குறிப்பிட்டார். அவருடைய அறிக்கையானது திமுகவிற்கு ஆதரவான அறிக்கைன்னு நீங்க சொல்ல வரீங்க? எங்களுக்கு தெரியலங்க. அவர் வந்து மேடை பேச்சுல வந்து எங்க தலைவரையும் எங்க தலைவரை இரண்டாம் கட்ட தலைவர்களையும் பேசலாம். பட் எங்க கொள்கை பிடிச்சிருக்கலாம்ல, கொள்கை பிடிச்சு கூட அந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம்ல. நிச்சயமா. ஏன்னா மாநில மாநாட்டுல வந்து அங்கிள்னு குறிப்பிட்டு பேசுறாரு. இப்பொழுது நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது மறைமுக பிரச்சாரம் வந்து திமுகவிற்கு தாவேகா பண்ண போகிறதுன்ற ஒரு பார்வை இருக்குமோ? யார் பிரச்சாரம் பண்ணாலும் அது அவங்களுக்கு எங்க கட்சி நல்லா செயல்படுதுன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியும். பிரச்சாரம் பண்ண அவங்க ஏன் பிரச்சாரம் பண்ணி நாங்க ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு இது இல்லைங்க. மக்களை நம்பி இருக்கோம். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் தீர்ப்பை வழங்குவார்கள். மீண்டும் ஆட்சி பீடத்தில் தமிழக முதல்வர் அவர்கள் அமருவார். 234 ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு திமுக அரசுக்கு இருக்கிறது. அதை எங்களை மாதிரி வந்து தொண்டர்கள் தளபதி தலைவர் அவர்கள் காலில் வந்து சமர்ப்பிப்போம் என்று ஆணித்தனமாக நாங்க இந்த கருத்தை கூறி முடிக்கிறேங்க. தாவேகா வந்து போகும் இடமெல்லாம் கூட்டம் கூடுகிறது என்கிறார்கள். இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறும்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களோட தீவிர ஃபேன். இப்ப தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு எங்கேயாச்சும் வந்தாருன்னா நீங்களும் நானும் ஓடி போய் பார்ப்போம்ல. அது மாதிரி ஒரு நடிகரை வந்து பார்க்க போற கூட்டம் தான் தவிர ஓட்டாக இது கண்டிப்பாக மாறாது. ஒரு விஷயத்த பேசும்போதே நீங்க தவிர்த்துட்டீங்க. ஏதோ 6 மணி சீக்ரெட் அப்படின்னு. அந்த 6 மணி சீக்ரெட் 6 மணி சீக்ரெட்லாம் நான் சொல்ல விரும்பல. தமிழக மக்களே வந்து கூடிய சீக்கிரம் அதை புரிஞ்சுப்பாங்க. அதற்கு உண்டான பதிலடியும் அந்த கட்சிக்கு கிடைக்கும். இல்ல கூட்டங்களும் 6 மணிக்கு முன்பாக முடிந்திருது, மாநாடுகளும் 6 மணிக்கு முன்பாக முடிந்திருது. அப்படி என்ன இந்த 6 மணி யாரோட பர்சனல் லைஃப்லயும் நமக்கு இன்வால்வ் ஆகணும்னு சொல்லி தெரியல. அவங்க பர்சனல் லைஃப் அவங்க சந்தோஷமா இருந்தா அது சரிதான். மக்களுக்கு வந்து தெரிய வரும்போது வந்துட்டு மக்களை ஏமாற்றும் அரசியல்வாதின்னு சொல்லி விஜய சொல்லுவாங்கல்ல, அது வந்து தமிழக மக்களுக்கு கிடைத்த வெற்றி. அவர்கள் பின்னால் போகும் தொண்டர்களை ஏமாத்திட்டு இருக்காருல்ல, அவங்க குடும்பத்திற்கு கிடைத்த வெற்றியாக இது கருதப்படும். விஜய் அவர்கள் வந்து எங்கேயுமே உதயநிதி அவர்களை பத்தி பேச மாட்டேன்றாரு. அதுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? தெரியும், அவர் ஒரு துணை முதல்வர், வளரக்கூடிய தலைவர். அவர்கிட்ட உள்ள திறமை இவர்கிட்ட இல்லைன்னு சொல்லி தெரியும். திறமை திராணி இருந்தா தானே வந்து அவரை பத்தி பேச முடியும். அவர்கிட்ட திராணியோ திறமையோ இல்லை. அதனால எங்க துணை முதல்வர் அவர்கள் பத்தி பேசல. குறிப்பா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய செயல்பாடுகளா நீங்க எப்படி பாக்குறீங்க? 2026 எப்படி அது எதிரொலிக்க செயல்பாடு சூப்பரா இருக்குங்க. தமிழக முதல்வரோட செயல்பாடு இன்னைக்கு பல உங்களுடன் ஸ்டாலின் அது மாதிரி இயக்கங்கள் வந்து நிறைய அதுல மக்கள் படையெடுத்து வந்துட்டு கூடுறாங்க. உடனுக்குடன் தீர்வும் வந்துட்டு மக்களுக்கு தலைவர் அவர்களும் ஆட்சியில் உள்ள அதிகாரி அவர்களும் செய்து கொடுக்கிறார்கள். மக்கள் வந்து நம்பிக்கை வச்சு வராங்க. அதுக்கு உண்டான விஷயங்களை நாங்க கடந்த 5 வருஷமா செஞ்சுட்டு இருக்கோம், இன்னும் செய்வோம். மீண்டும் திமுக ஆட்சி தான் மக்களுக்கு வளமான தமிழகமா
செம்மை உள்ள தமிழகமா கண்டிப்பா வந்து எங்க தலைவர் அவர்கள் ஆட்சியை கொடுப்பார் அடுத்த முறையும். நிச்சயமா திமுகவின் நிலைப்பாடுகள், தாவேகா செய்யக்கூடிய செயல்பாடுகள் பத்தி மிக தெளிவா சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில சந்திக்கலாம். தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி.